நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப நாள் ஆயிடுத்து நம்ம வீடியோ போட்டு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எங்களுக்கு சில பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ்னால முக்கியமாக அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் வந்துடுது, அதனால போட முடியாமல் இருந்தது. இன்னைக்கு ஸ்ரீராம் நவமி நல்ல நாள் வர இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டோட உங்களோட பிளெஸிங்ஸோட இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீராம் நவமி அதுமா என்னென்ன பிரசாதங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. அம்மா நீ என்னென்ன வச்சுட்டு இருக்க? என்ன பண்ண போற? வடைப்பருப்பு, பானகம், நீர்மோர். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆனா கேஸ் இல்லாத இதுக்கு பிரச்சனைக்கு இப்போ ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது கிடைச்சிடுது, பிரசாதம் கிடைக்கிறது. ஓகே, என்னன்றத பார்க்கலாம் வாங்கோ. இப்போ பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன், அதை இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 10-15 நிமிஷம். நல்லா மெத்துன்னு ஆயிடும் இல்லையா? ஆமாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கலந்து விட்டு உப்பு கலந்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லையா? ஆமாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா, அதை போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பிரசாதமும் சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ கேஸ் சிலிண்டர் கொஞ்சம் கிடைக்காம இருக்கு இல்லையா, எங்களுக்கு இன்னும் வரல. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிரசாதம் அமைஞ்சிடுது. கேஸே தேவை கிடையாது, நம்ம சிம்பிளாக இதுலேயே பண்ணிடலாம். அப்புறமா மாங்காய் திருத்தி வச்சுருக்கேன், மாங்காய் துண்டு போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் மாங்காய் எடுத்தால் போகிறோம் இதுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். இப்போ கொத்தமல்லி போடுறேன். இப்போது இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இந்த கடுகு திருமாறி இருக்கேன், கடுகை இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் வடைப்பருப்புக்கு கலந்தாச்சு. இப்போ வடைப்பருப்பு ரெடி. அடுத்தது பானகம். இதில் வெள்ளை கரைசலை கரைச்சி தெளிவாக வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் போடணும், ஏலக்காயை பொடி பண்ணி போடுறேன். அப்புறம் சுக்கு பொடி போடுறேன். முதல்ல கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், வடைப்பருப்பு ரெடி, பானகம் ரெடி.